உலகம் வியக்கும் உன்னத திட்டங்கள் பலவற்றை தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரம் பன்மடங்கு உயர அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு வரும் தமது தலைமையிலான அஇஅதிமுக அரசின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை மனதில் கொண்டு அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர் பெருமக்கள் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு வழங்கி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுகவை மகத்தான வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமது அன்பிற்குரிய அஇஅதிமுக உடன்பிறப்புகளே, தம்மீது பேரன்பு கொண்ட தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் தமது உளமார்ந்த வணக்கங்கள் என குறிப்பிட்டுள்ளார். உங்கள் அன்பு சகோதரியாகிய தம்மீது மிகுந்த அன்பும் பற்றும் அக்கறையும் கொண்டு தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளாலும் வழிபாடுகளாலும் தாம் மறுபிறவி எடுத்துள்ளேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு முதற்கண் பகிர்ந்து கொள்கிறேன் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய பேரன்பு இருக்கையில் தமக்கு என்ன குறை? எப்பொழுதும் என்னை வழிநடத்தி காத்து வருகின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் தாம் வெகு விரைவில் முழுமையான நலம் பெற்று வழக்கமான பணிகளில் ஈடுபட காத்திருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஓய்வு தாம் அறியாதது, உழைப்பு தம்மை நீங்காதது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் அறிவுரையின் பேரில் தாம் பொது வாழ்வுக்கு வந்த நாள் முதல் தமிழக மக்களுக்காகவும் அஇஅதிமுக வளர்ச்சிக்காகவும் நொடிப்பொழுதும் சலிப்பில்லாமல் பாடுபட்டு வருகிறேன். தம் பொருட்டு கழக உடன்பிறப்புகள் சிலர் அன்பு மிகுதியால் தங்கள் உயிரையே மாய்த்து கொண்டனர் என்பதை அறிந்து தாம் மிகுந்த மனவேதனையுற்றேன். உங்களுடைய உழைப்பும் விசுவாசமும் அஇஅதிமுகவின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பயன்பட வேண்டும் என்பதே தம்முடைய விருப்பம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தற்போது அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் உங்களையெல்லாம் இந்த அறிக்கை வாயிலாக தாம் கேட்டுக்கொள்வது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு நீங்கள் முழு மூச்சுடன் பாடுபட வேண்டும் என்பதே. குறிப்பாக இந்த தொகுதிகளில் கழகத்தின் வெற்றிக்காக தேர்தல் பணியாற்றி வரும் பல்வேறு பணிக்குழு பொறுப்பாளர்களையும் கழக உடன்பிறப்புகளையும் இந்த தொகுதிகளில் வாழுகின்ற வாக்காளர் பெருமக்களையும் தம்மால் நேரில் சந்திக்க இயலவில்லை என்ற போதிலும் தம்முடைய எண்ணமும் இதயமும் எப்பொழுதும் உங்களுடனே இருக்கின்றன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். கொண்ட கொள்கையின் வெற்றிக்காக பாடுபடுவதிலும் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக உழைப்பதிலும் தன்னிகரற்ற செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆகிய அஇஅதிமுக உடன்பிறப்புகள் தமது இந்த அறிக்கையின் இயல்பை புரிந்து கொண்டு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னம் மகத்தான வெற்றி பெறும் வண்ணம் கடமை உணர்வோடு பணியாற்றுங்கள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் வியக்கும் உன்னத திட்டங்கள் பலவற்றை தமிழகத்தில் அறிமுகம் செய்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டு வரும் தமது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு செயல்படுத்தி வரும் எண்ணற்ற திட்டங்கள் பலவற்றை மனதில் கொண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் என்றும் போல் உங்கள் அன்பையும் பேராதரவையும் இந்த தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியே தமது வெற்றி என்ற லட்சிய வேட்கையோடு கழக வேட்பாளர்கள் அனைவரும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வகையில் கடமை உணர்வோடு தேர்தல் பணிகளை ஆற்றிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று முழங்கிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி 8 திக்கும் எதிரொலிக்கும் வகையில் அமைந்திட வேண்டும். அத்தகைய வெற்றி செய்திக்காக தாமும் ஆவலோடு காத்திருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.